வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது அஸ்ட்ரோ மைண்ட் கன்சல்டேஷன். நான் உங்கள் எடிசன் ஐயாசன். கோள்களின் வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் கிரகம் ஞானகாரகன் கேது. சாயா கிரகங்கள் ராகு, கேது. அதில் ராகு எல்லாவற்றையும் வளர்ப்பவர், கேது அனைத்திலிருந்தும் விலகி மெய்ஞான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் குணமுடையவர். ராகு எவ்வாறு கமர்ஷியல் லைஃபுக்கு தேவையான சுகபோக நாட்டங்களை அதிகரித்து அதன் மூலம் ஞானத்தை கொடுப்பாரோ, அதே போன்று கேது அனைத்து சுகபோக இல்வாழ்க்கையிலிருந்து உங்களை தனிமைப்படுத்தி உங்களை விலக்கி டிட்டாச்மெண்ட் செய்து அதன் மூலம் ஞானத்தை கொடுப்பவர். சாதாரணமாக சென்று கொண்டிருக்கும் வாழ்க்கையில் கேது திசை வரும் பொழுது கேது எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தின் மூலமாக அந்த பாவத்தின் தன்மைகளின் மூலமாக உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை படிப்பினை கொடுத்து அதன் மூலம் மெய்ஞானத்தின் உண்மைத்தன்மையை உங்களுக்கு வழங்குவார். அதிகப்படியான கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது என்ன பண்ணுவீங்க? ஆன்மீகத்தை தேடி போவீங்க. கேதுனாலே ஆன்மீகம்தான். கடந்த கால கர்மங்கள், நன்மை தீமையான செயல்களுக்கு ஏற்ப கேது உங்களுக்கு சிறந்த ஞானத்தை போதிப்பார் வாழ்க்கையில். அவ்வாறு ஒரு ஜாதகர் உணரும்போது சாதாரண இயல்பு வாழ்க்கையிலிருந்து விலகி அதுவரைக்கும் அடுத்தவங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்த உங்களை, நீங்கள் யாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட இறப்புக்கு அப்புறம் நீங்கள் எங்கே போவீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை யோசிக்க வைக்கிறவர். மனம் சதா காலமும் உறவுகளை பற்றியும் தொழிலை பற்றியும் ஆடம்பரங்களை பற்றியும் யோசித்து யோசித்து அதில் திளைத்து அதில் ஒரு விரக்தி மனப்பான்மையை உண்டு பண்ணி நீங்கள் யாரு அப்படின்னு உங்களுக்குள்ள ஆழமாக யோசனையை கொண்டு போக வைப்பவர் கேது. லைஃப்பில் கேது திசைக்கு அப்புறம் ஒரு ஜாதகரோட இயல்பு வாழ்க்கையில் திடீர் அதிர்ச்சியான மாற்றங்கள் வரும். நிறைய சிக்கல்கள் ஏற்படும். முதலில் இந்த சிக்கல்கள், இந்த மாற்றங்களை தாங்க முடியாமல் ஜாதகர் மிகுந்த வருத்தத்திற்கும் வேதனைக்கும் உள்ளாக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் கேது திசை முடியும் பொழுது அனைத்திலும் ஒரு சிறந்த ஞானத்தை பெற்று ஒரு மனத்தெளிவை பெற்று ஒரு முக்தி அடையக்கூடிய மனப்பான்மையை வளர்ப்பவர் கேது. நல்ல டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் ஹெல்த்தியாக, ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை, தொழிலில் நல்ல அபிவிருத்தி, இந்த மாதிரியாக போய்கிட்டு இருக்கும்போது அவர் இருக்கிற பாவங்களை வைத்து, இப்போ புத்திர பாவத்தில் கேது இருந்தார்னா எல்லா விஷயங்களும் இருக்கும். ஆனால் அந்த புத்திரர்கள் மூலமாக திடீர்னு ஏதாவது ஒரு சிக்கல்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஞானத்தை கொடுப்பார். தொழில் ஸ்தானத்தில் கேது இருந்தார்னா பார்ட்னர்ஷிப்பால் ஒரு ஏமாற்றம், இல்லை 7ஆம் இடத்துல கேது இருந்தார்னா மனைவி கணவன் மூலமான பிரச்சனை, அதன் மூலமான ஞானம், இது எல்லாத்தையும் கொடுக்குறவர் கேது. 6ஆம் பாவத்தில் கேது இப்போ பாவ கிரகங்களோட சம்பந்தம் பெற்று அதில் திசை நடத்தினார்னா 6க்கு அதிபதி மிக மோசமான 8ஆம் இடம், இல்லை சனியோட தொடர்பு, இந்த மாதிரி பெற்று இருக்கும்போது ஒரு தீராத கடன், நோய் பிரச்சனைகளை உண்டு பண்ணி அதன் மூலம் ஒரு விரக்தி மனப்பான்மைக்கு சென்று உண்மையான ஆன்மீக தேடலை கொடுப்பார். பொதுவாகவே கேதுனாலே பாதிப்பு தான், பாதிப்பின் மூலம் நன்மை. அதாவது மனநிலையில் ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்குவார். ஓவர் திங்கிங் இருக்கும், அதிகமான நெகட்டிவ் திங்கிங் இருக்கும், எதிர்மறையான கற்பனை, அங்கே ஒன்றுமே இருக்காது. ஆனால் இவங்க இது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ இப்படி திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திடீர் நோய்கள்லாம் வரும், நரம்பு சம்பந்தமான. ஏன்னா கேது பாம்பு கிரகம்னால மிக நுண்ணிய நரம்பு, இப்போ மூளையிலலாம் மிக சிக்கலான நுண்ணிய நரம்பு
கூட்டணி இருக்கும். அந்த மாதிரியான இடங்கள்ல சிறு சிறு கட்டிகள் இல்லை ஒரு பிளட் கிளாட் ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்களை கொடுப்பார். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுப்பார். உடல் நாளுக்கு நாள் சரியான ஆகாரம் இல்லாம பலவீனமாகிட்டே வரும். அதே போன்று இவர் ஒரு கேது சார்ந்த தொழில்கள்னா ஆன்மீகத்துல இருக்கலாம், ஜோதிடத்துல இருக்கலாம், இப்போ தையல் தொழில், இது எல்லாமே நூல் சம்பந்தமான இல்லை ஒரு ஆழமான இப்போ போர்வெல்லாம் போடுறது, இப்போ சுரங்கம் தோன்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல கேது நம்மளை செயல்படுத்துவார். கேதுனால ஒரு ஆயுதக்காரகன்னு சொல்லலாம். ஒரு அதிரடியான விஷயங்கள். ஏன்னா கேது தசை மொத்தமே 7 வருஷம்தான். இவர் வாழ்க்கையில் இயல்பான சூழ்நிலையை அதிரடியாக மாற்றுவார். ஸோ இப்போ ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு, எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு சோதனை பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் கேது கொடுப்பார். அந்த மாதிரியான தொழில் அமைப்புகள். அதே போன்று ஒரு ஆராய்ச்சி மனோபாவம், இதெல்லாமே கேது இப்போ விருச்சிகத்துல இருந்து உச்சம் பெற்று இருக்கும்போது இந்த மாதிரியான தொழில்கள்லாம் ஈஸியாக அமையும். இந்த மாதிரியான தொழில்களில் போனாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் வாய்ப்பு மிகவும் குறைவு. ஸ்பை மாதிரி இருப்பாங்க, ரகசிய செய்திகளை கொண்டு வர்ற ஒரு உளவாளித்தன்மைகள் இருக்கும். இப்போ அலுவலகத்தில் பணிபுரிஞ்சாலும் சரிதான், இப்போ காவல்துறை, இராணுவம், இந்த மாதிரி விஷயங்கள்ல பணிபுரியும் போது ரகசிய செய்திகளை சேகரித்து தலைமைக்கு கொண்டு சொல்லும் ஒரு நபராக இருப்பார். குடும்பத்துல கேது இப்போ வாக்குஸ்தானத்துலலாம் கேது இருந்துட்டாருன்னா அவர் இருக்கிற வீட்டுக்கு ஏற்ப அவரோட தன்மைகள் இருக்கும். இப்போ புதனோட வீட்டில் கேது இருந்தாருன்னா, புதன் பாவகிரக இல்லை சனியோட வீடுகளில் இருந்து பாவர் சேர்க்கை பெற்றாருன்னா பொய் அதிகமாக பேசுவாங்க. அதனால பிரச்சனைகள் வரும். ஏதாவது ஒன்று பண்ணிட்டு பொய் சொல்லி மறைக்கும் போது குருவோட பார்வை கேதுக்கு இல்லைன்னாலும் இல்லை வாக்குஸ்தானத்துக்கு இல்லைன்னாலும் ஈஸியாக மாட்டிக்குவாங்க. வாக்கால பிரச்சனை வரும். இதே போன்று 3ஆம் இடம் சகோதரர்களால் பிரச்சனை, 9ஆம் இடம் தந்தையாரோட இணக்கமான உறவு இல்லாமல் இருக்கிறது, அப்படி இல்லைன்னா தந்தையாருக்கே பிரச்சனை ஆகுது, தந்தையாரோட நிலைகளில் பிரச்சனைகள் ஆகிறது. அந்த கே திசைகள் வரும்போது இந்த தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் ஆன்மீகத்தில் போகும்போது, ஆன்மீகத்துக்கு எப்போ வருவாங்க, எல்லாத்துலேயும் ஒரு அடி வாங்கி இதுக்கு மேலே கடவுள் தான் கதி அப்படின்ட்டு போகும்போது, எல்லாத்துலேயுமே எல்லா விஷயங்கள்லேருந்து விலகும் போது அதில் ஆன்மீகத்தில் அவர் ஒரு நிலையான ஒரு மன அமைதியை கொடுப்பார். ஆனால் ரொம்ப சிரமத்துக்கு அப்புறம் தான் இதுக்கு வருவாங்க. எல்லாத்துலேயுமே ஈடுபட்டு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு வரும்போது, ஆன்மீகத்துக்கு வரும்போது அவர்களுக்கு ஒரு நிலையான ஒரு அமைதியான மனநிலை உருவாகும். இதைத்தான் கேது கொடுப்பார். கேது உங்க ஜாதகத்துல நல்ல நிலையில இருக்கிறாரா, இல்லை உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கிரகமா இருப்பாரா அப்படிங்கிறது அவர் சார்ந்திருக்கும் பாவம், கிரகம், சுபகிரக பார்வைகள், குரு, சுக்கிரன் இவர்களோட பார்வைகள் பொறுத்து மாறுபடும். நன்மையோ தீமையோ நடக்கும். கேது வலுத்த ஜாதகர்கள் எதிர்காலத்தில் நடப்பவற்றை முன்கூட்டியே உணரக்கூடிய திறன் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. அதே போன்று கடந்த கால செயல்கள் மூலமாக கிடைக்கிற அனுபவ அறிவு கேது திசையில வெளிப்படும். இப்போ சனி, புதன் இந்த திசைகள்ல கிடைக்கக்கூடிய அறிவுகள், சனி பார்த்தீங்கன்னா அவர் மோஸ்ட்லி வாழ்க்கையில நிறைய அனுபவங்களை, கசப்பான நிகழ்வுகளை நடத்தி அதன் மூலமான அனுபவங்களை கொடுப்பார். அதே போன்று புதனும் நோய் நொடி, கடன், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய அனுபவங்களை கொடுத்து அதன் பிறகு வரும் கேது திசை சிறந்த ஞானத்தை கொடுக்கும். இப்படி அனைத்திலையும் டிட்டாச்மெண்ட் ஆகி நடக்கக்கூடிய கேது திசை ஒரு நல்ல ஒரு பிலாசபிக்கல் மைண்டை கொடுக்கும். நிறைய தத்துவம் பேசுவாங்க, நிறைய தத்துவம் சார்ந்த ஆன்மீக நூல்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஈர்ப்பா இருப்பாங்க. அதே போன்று ஒரு ஆழமான அறிவை உடைய நபர்களா இருப்பாங்க.
மேம்போக்கான அறிவு இருக்காது, ஆழமான அறிவு இருக்கும். யோகா, மெடிடேஷன், குண்டலினி, விழிப்புணர்வு போன்ற உயர்நிலை ஆன்மீக புரிதலை தேடி அலைவாங்க. அதில் மிகச்சிறந்த வெற்றியும் அடைவார்கள். குரு கேது இணைவு எப்போதுமே ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த யோகமாக சொல்லப்படுது. நம்ம இன்ட்யூஷன் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். குரு கேது இணைவு, குரு பார்த்த கேது, குருவோட வீடுகளில் இருக்கிற கேது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஜாதகருக்கு சுய அறிவு, இன்ட்யூஷன் பவர், லைஃபோட உண்மையான எய்ம் என்ன, காலையில் எழுந்திரிச்சோம், சாப்பிட்டோம், வேலை பார்த்தோம், தூங்கணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் இந்த உலகத்துக்கு, நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம இறப்புக்கு அப்புறம் என்ன நடக்கும், அந்த மாதிரியான விஷயங்களை தன்னுள்ளே சென்று ஆழமாக அறிந்து அதன் மூலம் தெளிவை கொடுப்பார் கேது. அடிக்கடி விரதம், ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால இவங்க ஹெல்த் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். மனசோர்வு, பதட்டம் இதெல்லாம் முதல்ல அதிகமாக அதுக்கப்புறம் ஒரு ஆன்மீக ஒரு விஷயங்களுக்குள்ளே போகும்போது அது எல்லாமே குறைந்து ஒரு தெளிவான மனநிலை இருக்கும். பொதுவாக கமர்ஷியல் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோம். இப்போ ராகு திசை, சுக்கிர திசை, இந்த மாதிரியான திசை நடத்தக்கூடிய நபர்கள் கமர்ஷியல் லைஃப்பை என்ஜாய் பண்ணாலும் மனதளவில் ரொம்ப அழுத்தத்தில் இருப்பாங்க. எப்பவும் ஒரு பரபரப்பான விஷயமாவே இருக்கும். ஆனால் கேது திசை, கேது வலுத்த ஜாதகர்கள் வெளிப்பார்வைக்கு ஒரு சன்னியாசி போலவும் எதுவுமே இல்லாத போல இருந்தாலும் மனதளவில் அவங்க ஒரு நல்ல வலுவுடையவர்களாகவும் ஒரு தெளிவான சிந்தனை உள்ளவர்களாகவும் எதுக்குமே அசராம அவங்க விஷயம் அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு வாழ்க்கையை எளிதாக எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. பொதுவாக குரு கேது இணைவு அஸ்ட்ராலஜியில் மிகச் சிறப்பான ஒரு விஷயமா கருதப்படுது. ஆன்மீகத்தில் பொதுவாக குரு கேது இணைவு மிகச்சிறப்பாக ஒரு ஒரு ஆன்மீக தத்துவங்கள் சொல்றது, இல்லை ஒரு கல்வி சம்பந்தமான துறைகளில் மிகச்சிறந்த பெயர் புகழ் அடைகிறது. பொதுவாகவே கேது திசையில் ஆன்மீகம், கல்வி சார்ந்த துறைகளில் ஒரு தேடல் இருக்கும் போது அவர் நம்மளோட மன நிம்மதியையோ இல்லை நம்மளுக்கு மிக அதிகமான நஷ்டத்தையோ உறவுகள் மூலமாகவோ, தொழில் மூலமாகவோ, பொருட்களின் மூலமாகவோ கமர்ஷியல் லைஃப்பில் கொடுக்க மாட்டார். ஏன்னா கேது எல்லாத்துல இருந்தும் விலகி டிட்டாச்மெண்ட் ஆகி மெய்ஞான தேடலை வலியுறுத்துற கிரகமாக இருக்கிறதுனால அதை நோக்கி போகும்போது கமர்ஷியல் லைஃப்பில் உங்களுக்கு மிக அதிகமான துன்பங்களை கொடுக்க மாட்டார். குரு கேது இணைவை போன்று சுக்கிரன் கேதுவும் ஒரு சிறப்பான யோகம் தான். முதலில் சுக்கிரன் என்றாலே காதல், அழகு, கலை, இது சம்பந்தமான விஷயங்களை கொடுப்பார். அவர் கேதுவோடு இணையும் போது இது சம்பந்தமான விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் ஒரு குழப்பமான ஒரு உணர்ச்சி பூர்வமான மனநிலை ஏற்படும். பொதுவாக கலை, இசை, அழகு சார்ந்த வேலைகள் அதில் திறமை அதிகமாக இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய ஆசைகளை முதல்ல கொடுத்து அதற்கப்புறம் அதில் ஞானத்தை கொடுப்பார். ஒரு நண்பர்கள் மூலமாகவோ தேவையில்லாத பேராசை காரணமாக அது அந்த ஆர்வம் எதில் ஏற்படுகிறதோ அதில் ஒரு ஞானத்தை கொடுப்பார். உடல் ஆரோக்கியத்தில் கேது சுக்கிரன் காம்பினேஷன் சரியில்லைன்னா பாவகிரக வீடுகளில் இல்லை பாவகிரக பார்வைகளில் இருக்கும்போது தோல் சம்பந்தமான மெயினாக ஸ்கின் டிசீஸ், கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுப்பார். பொதுவாகவே கேது லக்னம் 5ஆம் இடங்கள்ல இருக்கிற ஜாதகர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியாது. அவங்களாவே ஒரு விஷயத்த மைண்ட்ல கொண்டு போய் ஆழமாக சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது ஆன்மீகமாக இருக்கலாம், இல்லை உறவுகளில் சரியான இணக்கம் இல்லாமல் உறவுகளை பற்றின ஒரு யோசனையாக இருக்கலாம், இல்லை தொழில் பற்றினதாக இருக்கலாம்.
இல்லை குழந்தைகள், தன்னோட நிலை, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, இந்த மாதிரியான சிந்தனையாக கூட இருக்கலாம். ஆனால் ஓவர் திங்கிங்காக இருப்பாங்க. அதே போன்று நெகட்டிவான சனி, செவ்வாய் இது மாதிரியான பாவர்களோட தொடர்பு ஏற்படும் பொழுது சந்தேகம் புத்தியும் இருக்கும். அடுத்தவங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப மாட்டாங்க. எந்த செயலையும் செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிப்பாங்க. பொதுவாக ஜாதகரோட லைஃப்பில் அதிக எதிர்பார்ப்பு இல்லாமல் எந்த விஷயத்திற்கும் ரொம்ப ஆர்வமோ ஆசையோ படாமல் கேது திசையில் இருந்தால், கேது நம்மளுக்கு மிகச்சிறந்த ஞானத்தையும் சமுதாயத்தில் ஒரு நல்ல பெயர் புகழையும் ஆன்மீகத்தில் நிலையான வளர்ச்சியையும் உண்டு பண்ணுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் நாம் கேதுவை பற்றிய தகவல்கள், அவரின் பொதுவான தன்மைகள், குணநலன்கள், ஜோதிடத்தில் எவ்வாறு செயல்படுகிறார் என்று கண்டோம். இனி வரும் அடுத்த காணொளி சுற்றுகளில் நாம் லக்னம் முதல் 12 பாவங்கள் வரையிலான பொதுவான தன்மைகள், பண்புகளை பற்றி, அவை ஜாதகரின் வாழ்வில் எவ்வாறான தாக்கங்களை உண்டு பண்ணுகின்றன என்று இனி வரும் சுற்றுகளில் காண்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் கடமைப்பட்டிருக்கும் உங்கள் எடிசன் ஐயாசாமி. இது அஸ்ட்ரோ மைண்ட் கன்சல்டன்ட் சேனல். நன்றி.